எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல கற்பனையில தாங்க நண்பர்களே நல்லா வாழ முடியுது. ஆடாடா 1 லட்ச ரூபா போட்டோம் 5 லட்ச ரூபா கிடைச்சா எப்படி இருக்கும், 1 லட்ச ரூபா போட்டோம் 10 லட்ச ரூபா கிடைச்சா எப்படி இருக்கும்னு கற்பனையில வாழ்றதுக்கு தான் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கே ஒழிஞ்சு, உண்மையில அது கூட குடித்தனம் நடத்தலான்னு பணத்தை போட்டு அது கூட சேர்ந்து இருந்தோம்னாக்கா அது நம்மளை கெடுத்து தான் விடுது. அதாவது அது கூட எப்பவுமே நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஜெயிச்சு வர வேண்டியதா இருக்கு. அந்த வகையில் நிஃப்டி இன்னைக்கு 37 பாயிண்ட் ஏறி இருந்தாலுமே பிரதர் நிஃப்டி உங்க ஆக்டிங் என்ன ஆனாலும் சரி, நீங்க பெருசா ஏறி மேல வந்து எல்லாத்துக்கும் லாபத்தை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கற்பனையில நீங்க என்ன பண்ணினாலும் உங்களை நம்பருக்கு இங்க யாரும் தயாரா இல்லை. மாலை மரியாதை உங்களுக்கு கிடையாது. எப்போ உங்களுக்கு மாலை மரியாதை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மரியாதைக்கு திரும்பி மறுபடியும் நீங்க எப்போ 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் எடுக்கிறீங்களோ அல்லது சீப் ஆகணும். ஒரு நல்ல ஏங்க அதுக்குன்னு நிஃப்டி 0 ரூபீஸ்னு வித்தா யாராவது போய் வாங்காம இருப்பாங்களா? ஸோ அது மாதிரி நிஃப்டி வந்து ஏதாவது ஒரு சீப் ஆகணும். ஒரு உதாரணத்துக்கு 21,700 இப்போ 23,200 இருக்கு. திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் இன்னொரு ஒரு மாசத்துக்குள்ள பட்ஜெட்டுக்கு முன்னாடியே ஒரு 21,700 அப்படின்னு ஏதாவது ஒருவேளை சரிஞ்சு வந்தாலோ இந்த ரெண்டு சமயத்துல தான் அதனுடைய கழுத்திலே ஏதாவது ஒரு மாலை விழும் அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கள எதிர்பார்க்குறாங்க. இல்லைன்னா இந்த நிஃப்டிக்கு யாருமே நம்ப தயாரா இல்லை. இவன் நம்மளுக்கு லாபத்தை கொடுப்பான் அப்படின்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஒன்னா மேலவா இல்லைன்னா நல்லா சீப் ஆகு, அப்பதான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள சந்தோஷம் வரும் அப்படின்ற நிலைமை போய்கிட்டு இருக்கு. நல்லா 21,700 வரும்பொழுது மார்க்கெட்டுக்குள்ள கொஞ்சம் பணத்தை சரிச்சு விடலான்னு தான் இருக்கேன். வீட்டுக்கு பின்னாடி தான் லாரியில் பணம் இருக்கு. அது கரெக்டாக 21,700 21,500 இது ஒரு வேளை நிஃப்டி வந்ததுன்னா அந்த இடத்துல பணத்தை சரிச்சு விடலான்னு இருக்கேன். மற்றபடி இவன் சும்மா ப்ளஸ் ஏறுற மாதிரி மைனஸ் ஏறுற மாதிரி டகால்ட்டி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். என் பணத்தை பூரா உள்ளே இழுத்து போட பார்க்குறான். ஒரே இடத்துக்குள்ளேயே என் பணத்தை உள்ளே இழுக்க பார்க்குறான். கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு எனக்கு 4 மாதத்துக்கு தொடர்ந்து கேண்டீனில் வடை வாங்கி கொடுத்தான் பாரு, நான் அப்படியே தகைச்சு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு 3 ஷேர்கள் அப்படியே ஷேர் ஹோல்டர்ஸை தகைக்க வச்சிருக்கு. நியூஜென் சாஃப்ட்வேர்னு ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 8.92% ஏறி இருக்கான். இந்த எலிகான் இன்ஜினியரிங் அப்படின்ற ஷேர் அவனு ஒரு 8% ஏறி இருக்கான். தெர்மேக்ஸ் அப்படின்ற கம்பெனி அவனு ஆல்மோஸ்ட் 8.94% ஏறி இருக்கான். இதுல முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் போல எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஒரே செக்டர் இருக்கக்கூடிய டெக்னாலஜி செக்டர் ஆகட்டும், ஐடி கம்பெனி ஆகட்டும், எல்லாரும் ஒரு ஏகப்பட்ட கம்பெனியில வாங்குறாங்க. ஆனா அந்த செக்டர்லயேவும் எவனாவது ஒருத்தன் தான் ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் போல இது வரைக்கும் போடுவான். இப்படி போட்டா கீழே இறங்கிடும். ஸோ ஒரு மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறினது போல இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் அப்படின்ற கம்பெனி மேல் நோக்கி வந்திருக்கு. இதுல யாராவது பணம் போடாமையா இருந்திருப்பாங்க, அவங்களுடைய ராசி பாருங்க. ஷேர் மார்க்கெட்டே தலை குப்புற படுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 200 ரூபாய்க்கு ஆரம்பிச்ச அவனுடைய ஓட்டம் இன்னும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அவனுடைய லைஃப் ஹை என்பதை இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க அனுபவிச்சிருக்காங்க. அந்த இன்பத்தை அனுபவிச்சது யாரு அப்படின்ற மாதிரி நான் போய் பார்க்குறேன். முதலீட்டாளர்களை வந்து ப்ரொமோட்டரோட வெறும் 54% தான். எஃப்ஐஎஸ் தான் நல்லா அனுபவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 19.97% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 16% பப்ளிக்கும் இதை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் போய் எடுத்து பார்க்குற ஒரு வேளை ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அவனுக்கு தொடர்ந்து இப்படியே இருக்கா அப்படின்ற மாதிரி நான் போய் பார்க்குறேன். அவனுடைய குவார்ட்டர்லியில் போன குவார்ட்டரை விட இந்த தடவை அதிகப்படுத்தி இருக்கான். அதே மாதிரி போன வருஷத்தை விடவும் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். இருந்தாலும் நீ ஓவராக தான் ஆடி இருக்க. ஏன்னா மார்ச் 2024 101 கோடி, அதை விட இப்போ கம்மி தானே, அப்புறம் எதுக்கு நீ மவுண்ட் எவரெஸ்ட் ஏறின அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு லாஜிக் கன்ஃபியூஷன் சிலது இருக்கு. ஏன்னா ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் தொடர்ந்து மேல் நோக்கி இல்லை, இப்படி கீழே வந்திருக்கு, இப்படி போயிருக்கு, இப்படி இருக்கு. இருந்தாலும் இந்த ஷேர் வந்து உச்சத்தில் போயிருக்கிறது ஒரு ஆச்சரியம் தான். ஏன் இப்படி அமாவாசை இருட்டுல தள்ளாடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த எலிகான் அப்படின்ற ஷேர் மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதா கீழே போகிறதான்னு கடந்த 6 மாதமாகவே அவங்ககிட்ட பஞ்சாயத்து. கீழே போகிறான் மேலே வர்றான், கீழே போகிறான் மேலே வர்றான், கீழே போகிறான் மேலே வர்றான், அப்படி இப்படின்ட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த எலிகான் இன்ஜினியரிங் அப்படின்ற ஷேரில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போதைக்கு டைரக்ஷன் இல்லாமல் எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு. இவன் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கம்பெனிகள் கடந்த 6 மாதமாக
மேல் நோக்கி ஏறி லாபத்தை கொடுக்கலாமா இல்லை கீழ் நோக்கி போய் புதுசாக வாங்க வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு தடுமாறிக்கிட்டே இருக்கான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு இருக்கு. அது யாராவது ஒருத்தருகிட்டையாவது அதிகமாக இருக்க வேண்டும். ரெண்டு பேருமே ஈக்குவலாக விடா கண்டன் கொடா கண்டனாக இப்போ ஷேர் மார்க்கெட்டில் 3 மாசமா இந்த டிஐஸ் கையில் பணம் நிறைய சிக்கிருச்சுங்க நண்பர்களே. மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக பணம் அவங்களுக்கு குவியுது. மாசமான 40,000 கோடி பக்கம் கடந்த சில மாதங்களாக குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால விடா கண்டன் கொடா கண்டன முதல்ல ஓங்கி அப்படின்னா 1.5 டன் வெயிட் அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ் ஹெவியாக வித்தாங்கன்னா மார்க்கெட் அப்படியே மடங்கி படுத்துரும், நீட்டி படுத்துரும். அதுக்கப்புறம் வித்த எஃப்ஐஎஸே மறுபடி வாங்கி மறுபடி மேலே ஏற்றி விடுவாங்க. அப்புறம் அவங்களே வித்து விடுவாங்க. இப்படி விளையாண்டு கொண்டு இருந்த மார்க்கெட்டில் சமீப காலமாக டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு பார்க்கும் பொழுது சரியான அளவில் கீழே வந்தால் வாங்குறவனும் மேலே வந்தால் ப்ராஃபிட்டை புக் பண்ணி விடுறவனும் இப்படியே விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் கீழே வாங்குறவங்களுக்கு சந்தோஷம், மேலே வரும்பொழுது வித்துட்டு ஓடிடுறாங்க. மேலே வாங்கினவங்களுக்கு மட்டும் கீழே இறங்கும் பொழுது துன்பம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த தெர்மேக்ஸ் அப்படின்ற கம்பெனியில் அந்த நியூஸை பற்றி தான் பேச போகிறோம். யாராவது ஒருத்தர் வந்து ஸ்விங் லோ அப்படின்ற மாதிரி சமீப காலமாக கண்டுபிடிச்சி ஒரு கரெக்டாக ஒரு லோவை கண்டுபிடிச்சி வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது இப்படி ஏர்முகமாக இருந்தாலும் சரி, அல்லது இறங்குமுகமாக இருந்தாலும் சரி, கரெக்டாக ஒரு ஸ்விங் லோ அப்படின்றது கண்டுபிடிச்சி வாங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இப்போவும் காப்பாற்றிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இன்னைக்கு இந்த தெர்மேக்ஸ் அப்படின்ற கம்பெனி ஒரு உதாரணம். ஒரு காலத்தில் ஷேர் மார்க்கெட் நல்லா இருந்தப்போ இவன்லாம் பறந்துட்டான். ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சில் இருந்தவன் 5600 ரூபா வரைக்கும் போயிட்டான். அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தற்சமயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் என்பது பக்கம் வந்து விழுந்தாக்கா ஒரு சின்ன சின்ன ஜம்ப் அடித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அந்த வகையில் சமீபத்தில் இன்னைக்கு லோ ரேட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10% எகிரிட்டான். அதுக்கு தான் கண்டுபிடிக்கணும், லோ ரேட்டை கண்டுபிடிக்கணும்னு யாராவது ஃபிலாசபி பேசுவாங்க. ஹலோ, அந்த லோ ரேட் எல்லாருனாலையும் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அது சில ஷேர்ஸ் ஏறுவான், சில ஷேர் நம்ம வாங்கின லோவை உடச்சி பிரேக் டவுன் போட்டு கீழே போவான். அப்படி கீழே போகையில் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரணும். அந்த மன தைரியம் யாருக்கு இருக்கு அப்படின்றதான் கேள்வி. நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் சம்பவம் செய்த 2 ஷேர்களை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதாவது இந்த ஐடியா ஷேர் இன்னைக்கு 6% ஏறி இருக்கான், அலோக் இண்டஸ்ட்ரீஸ் 7% ஏறி இருக்கான். ஆனால் அவர்கள் செய்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டாக முட்டையாக, அதாவது மைனஸாக அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் தர்றது. அதே மாதிரி அவங்களுடைய இயர்லி ரிசல்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தாலும் நல்ல முட்டையாக 30,000 கோடி, 28,000 கோடி, 44,000 கோடி, 70,000 கோடி என்று லாஸ்கள் காமிப்பது அப்படின்னு சில வருடங்களாக இந்த 2 கம்பெனிகளும் முட்டையாக இருந்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு குறிஞ்சி பூவாக திடீர்னு ஒரு முட்டைக்குள்ளேருந்து ஒரு ரோஜா பூ வெளியே வந்த மாதிரி. எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ரோஜா பூ மேலே முட்டையை கவுத்தி வைப்பாங்க, முட்டை ஓட்டை. ஆனால் இந்த முறை முட்டைக்குள்ளேருந்து ஒரு ரோஜா பூ வந்தது போல இந்த அலோக் இண்டஸ்ட்ரி ஐடியா அப்படின்ற ஷேர்கள்லாம் இன்னைக்கு என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6% 7% திடீர்னு ஏறு ஒரு குறிஞ்சிப்பூ போல இன்னைக்கு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 22% பப்ளிக் வச்சிருக்காங்க. வோடாஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும் பப்ளிக் கிட்ட ஆல்மோஸ்ட் 24% அப்படின்றது இருக்கு. கவர்மெண்ட் வேற 22% வச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 சந்தோஷமான செய்திகள் இருக்கு. இந்த ஆனந்த்ராஜ் அப்படின்ற கம்பெனி ஒன்று, கேஃபின் டெக்னாலஜி என்ற கம்பெனி ஒன்று இன்னைக்கு 6% 7% ஏறி சந்தோஷப்படுத்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த பாண்டிய நாடே உனக்கு அடிமையப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆனந்த்ராஜ் அப்படின்ற கம்பெனி அவனுடைய லேட்டஸ்ட் ப்ரைஸ் என்பது மார்க்கெட் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்திலையும் அவனுடைய லைஃப் உச்சியில் இருக்கான். ஸோ இந்த ஷேர்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் நஷ்டம் என்பதே இல்லை. அவங்க நாளைக்கு கிடைச்சதுன்னா கூட, நாளைக்கு நினச்சா கூட ஷேர் மார்க்கெட் விட்டு எந்த விதமான நஷ்டம் இல்லாமல் வெளியே வரக்கூடிய வாய்ப்பாக 6000 7000 ஷேர் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில். ஆனால் இது போன்ற சில ஷேர்கள் இந்த மாதிரி லாபம் கொடுத்துருக்கான். இந்த கேஃபின் டெக்னாலஜியும் கூட ஒரு நல்ல டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்கான். இவனும் வந்து சமீபத்தில் அவனுடைய வாழ்க்கையின் உச்சியில் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தான். மார்க்கெட் இறங்கும் பொழுது குப்புன்னு கீழே விழுந்துட்டான். இருந்தாலும் மறுபடியும் தன்னால் 50 days மூவிங் ஆவரேஜை தாண்ட முடியுமா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு டஃப் ஃபைட், ஒரு 7% பக்கம் ஏறி இருக்கான். இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் என்றைக்குமே மாலை மரியாதை என்பது எப்போ ஒரு ஷேருக்காகட்டும் ஒரு இண்டெக்ஸ்க்காகட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ கிடைக்கும்னா, இந்த மாதிரி முக்கியமாக 50 days மூவிங் ஆவரேஜை தாண்டும் பொழுதோ,
அல்லது 2 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி மேலேயே வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தான் அவனுக்கு மாலைகளும் மரியாதையும் கிடைக்கும். இல்லைன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த கேஃபின் டெக்னாலஜி நீ இன்னைக்கு 7% ஏறு, பட் நீ நாளைக்கு தாண்டினா தாயா நீ மனுஷன், இல்லைன்னா நீ கீழே போயிடுவ. பேச்சியை உனக்கு தெரியுமா தெரியாதா, துண்டை போட்டு தாண்டு சத்தியம் மண்ணு அப்படின்ற மாதிரி என்னைக்கு இது போன்ற பல்வேறு கம்பெனிகள் என்னைக்கு அவங்க ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி மொமெண்டம் எடுக்கிறாங்களோ அல்லது 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி மொமெண்டம் எடுக்கிறாங்களோ அப்போதான் அதுக்கெல்லாம் மரியாதை. எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நம்ம நாட்டிலிருந்து ஒரு கேஷ் மார்க்கெட்டில் 4533 கோடி என்பதை விற்று நெட்டை வெளியெடுத்திருக்காங்க. சரி பரவாயில்ல வச்சுங்க, எங்கள் பேரை சொல்லி நல்லா வாழ்ந்துங்க அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் எது சந்தோஷமான பகுதி, எது துன்பமான முதலீட்டு பகுதி அப்படின்றத நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே சந்தோஷமான பகுதி. நம்ம வாங்கினதுலேருந்து அது சின்ன லாபம் கிடைச்சா என்ன, பெரிய லாபம் கிடைச்சா என்ன, எல்லாமே நம்ம இன்பமாக இருக்கக்கூடிய இன்பமான பகுதி. ஆனால் நம்ம வாங்கின விலையிலிருந்து கீழே போச்சுன்னா கன்ஃபார்மாக அது ஒரு துன்பமான பகுதி தான். பட் பொதுவாகவே ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுடைய லோ ரேட்டில் ஒரு முதலீடு செய்யும் பகுதி ஒரு லாபத்தை புக் பண்ணி சந்தோஷமாக இருக்கும் பகுதி அப்படின்ற மாதிரி கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டையும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அடுத்தவங்க வாங்கின ஷேரை அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு அக்கட்டால ஓடி போயிடுறதும் அது ஒரு இன்பமான விளையாட்டு தான். பட் எப்படி நம்மளால அந்த லோவை கண்டுபிடிச்சி கரெக்டாக இன்பமான முதலீட்டு பகுதியில் இன்பம் பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஒரு அட்டம்ப்டிலாம் யாருனாலையும் சாதிக்க முடியாது. அதனால் மார்க்கெட் எப்பெல்லாம் விழுகுதோ அப்போ ஒரு சான்ஸ், மறுபடியும் மேலே வந்துட்டா ஓகே, பட் மேலே ஏறுற மாதிரி ஏறி மறுபடியும் கீழே போய் விழுகும்போது அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சான்ஸ், மறுபடியும் ஏறுனா ஓகே, பட் இன்னும் கீழே போச்சுன்னா மறுபடியும் பணத்தை முதலீடு பண்ணுவது ஒரு நல்ல செய்தி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது சந்தோஷமான பகுதி, அதே மாதிரி முதலீடு பகுதி அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கணும். இது ஏன் நான் இப்படி நீட்டி முளைக்கி சொல்கிறேன்னா, இந்த கல்யாண் ஜுவல்லரி ஷேர் ஒன்று தான் உருப்படியாக சந்தோஷமான இடத்துலையே இருந்துக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு என்ன நினச்சானோ 8% இறங்கிட்டான். இன்னைக்கு இறங்கினது மட்டும் இல்லை, 5 நாள் எடுத்து பார்த்தோம்னா 20% காலி, ஒரு மாதத்தில் எடுத்து பார்த்தா 30% காலி. ஸோ அவன் இன்பமான பகுதி எவ்வளவு நாளில் இருந்திருக்கான் பாருங்க. 300 ரூபாயில் ஆரம்பித்து 800 ரூபாய்க்கு மேலே எல்லாம் போய்கிட்டு இப்போ மறுபடியும் 550 ஒரு துன்பமான பகுதியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ துன்பமான முதலீடு பகுதியில் முதலீடு பண்ணிட்டு துன்பத்தோட துன்பமாக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் மேலே ஏறி இன்பமான பகுதி வரும்பொழுது வித்துட்டு ஓடி வந்துடணும் அப்படின்றதா கடந்த 3 வருட ஷேர் மார்க்கெட் அப்படின்றது தெரிவிக்குது நம்மளுக்கு. திடீரென்று நம்மளுக்கு சில பிரச்சனைகள் தோன்றும். அப்படிதான் ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு சில ஷேர்ஸ் எல்லாம் தொங்கிரும். ஒரு நம்பிக்கையாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க சில ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம், கடைசியில் பார்த்தா தொங்கிட்டு கீழே கிடக்கும். அது மாதிரியான சில ஷேர்கள் இன்னைக்கு ஒரு 2 ஷேர்கள் இருக்கு. விஐபி இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ஷேர், கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் ஒரு ஷேர். கடந்த Q2ல இவங்களுக்கு என்ன பெருசாக ஹெல்ப் கிடைச்சது அப்படின்றது தெரியல. இப்போ வரக்கூடிய Q3 ரிசல்ட்டாவது இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் தருமா? இங்கே பார்த்தீங்களா, இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் பெரிய அளவில் சரிஞ்சு கிடந்து இப்போ தான் ஒரு நம்பிக்கை விடும்படி ஒரு மாதமாக மேலே ஏறினான். 800 ரூபாயிலிருந்து 1100 ரூபா, ஒரு ஷேருக்கு 300 ரூபா அப்படின்றது ஏறி இருக்கான். அப்புறம் என்ன நினச்சானா இன்றைக்கே தொங்கிட்டான் திடீர்னு. இந்த விஐபி இண்டஸ்ட்ரீஸும் அதே மாதிரி தான், ஒரு அளவுக்கு நல்லா பிக்கப் ஆகிற மாதிரி காமிச்சான். கடைசியில் பார்த்தா அவனும் இப்போ சப்போர்ட்டுக்கு கீழே தொங்கிட்டு போய்கிட்டு இருக்கான். நீங்கள் விஐபியாக இருக்கீங்க ஆனால் இப்படி கீழே படுத்து கிடக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் பாவம் அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் வரக்கூடிய Q3 ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி பல தொங்கி கிடக்கக்கூடிய ஷேர்களையெல்லாம் அப்படியே மேலே உயர போக செய்தால் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். என்னதான் தலைவா உன் கணக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு ஷேர்கள், கிரீன் எனர்ஜி அல்லது எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அந்த மாதிரி நிறைய செக்டர் தீமில் இருக்கக்கூடிய ஷேர்கள்லாம் Q3 ரிசல்ட் வந்து பரப்பானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ஒலக்ட்ரா கிரீன் டெக் ஷேர் நான் இன்னைக்கு தான் எடுத்து பார்க்குறேன். சரியான வெட்டுக்கிளியினுடைய ஒரு தகப்பன் சாமியாக கடந்த 1 வருடமாக ஏகப்பட்ட வெட்டுக்கிளி மூவ்மெண்ட்டுகள் பண்ணியிருக்கான். இப்போ இனி Q3 ரிசல்ட் வந்து இந்த வெட்டுக்கிளியிலிருந்து மாற்றி ஒரு ட்ரெண்டிங் கிளியாக மேலே ஏற்றி விடுமா அல்லது கீழே இறக்கி விடுமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ தற்போதைய நிலவரத்தில் தற்போதைக்கு இவன் சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கான். இவனுடைய Q3 ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நான் போய் வலைத்தளங்கள்ல எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜெயிலர் டு டீசர், அது படம் இல்லை டீசர் தான், இருந்தாலும் வெற்றி பெற வாழ்த்தும் வயோதிகர்கள் சங்கம், வெற்றி பெற வாழ்த்தும் அந்த சங்கம், வெற்றி பெற வாழ்த்தும் இந்த சங்கம்னெல்லாம் போட்டு கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க.
இந்த சமயத்தில் அதே மாதிரி தான் பல்வேறு கம்பெனிகளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ், ஒரு உதாரணத்துக்கு இந்த எஸ்கோட்ஸ் குபாட்டா அப்படின்னு ஒரு ஷேர், அவனை இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஒரு சப்போர்ட் மூவ்மெண்ட்டில் உடச்சி கீழே போகிற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு 50 days மூவிங் ஏவரேஜ் தாண்டி இன்னைக்கு தான் இவனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனி இது சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். மிகப்பெரிய கடினமான உழைப்பு அப்படின்ற இந்த ஜெயிலத்தூள் இருக்கிற மாதிரி கடினமான உழைப்பு இந்த எஸ்காட்ஸ் குபாட்டா ஷேர்னுடைய மூவ்மெண்ட்டில் இருக்குது. இவனை எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவன் ஒரு 4400 ரூபா மேலே வந்து ஒரு ஷேருக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு வெற்றியாக அந்த ஷேர் ஹோல்டர்களுக்கு அமையும். நண்பர்களே, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, அந்த ஐடியா ஷேர் ஒரு கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்ததுதான். இதனால் அவங்க என்ன ப்ரே பண்ணுறாங்கன்னா, நீ 6 ரூபாய்க்கு 9 ரூபாய்க்குமே இப்படியே ட்ராவல் ஆகிட்டு ஒரு 10 தடவை ட்ராவல் பண்ணினா கூட உன்னுடைய நஷ்டத்திலிருந்து நாங்கள் வெளியே ஓடி வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஐடியா ஷேர் வச்சிருக்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது சமீபத்தில் 20 ரூபாயிலிருந்து கீழே 6 ரூபாய்க்கு போயிட்டு இப்போ 9 ரூபா பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு 6 ரூபாய்க்கு விழுந்து மறுபடியும் 9 ரூபா போய் மறுபடியும் 6 ரூபாய்க்கு விழுந்து மறுபடியும் 9, இப்படியே ஒரு 3 வருஷம் ஒரு 10 தடவை பண்ணான்னா கூட ஒவ்வொரு முறையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சுக்கிட்டு அந்த ஷேரை விட்டே ஓடி போயிடணும் ஆண்டவா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறுமா அப்படின்றது அடுத்த ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் தெரியும். ஏன்னா திடீர்னு அந்த கம்பெனி மூடிட்டு போயிட்டான்னா அப்புறம் என்ன பண்ணுறது? வருஷம் வருஷம் அவன் நஷ்டம் பண்ணிக்கிட்டே இருக்கான். நண்பர்களே, இந்த சமயத்தில் டஃப் ஃபைட் கொடுத்தது ஏதாவது ஒரு 10-15 பங்குகள் சொன்னீங்கன்னா அதில் இந்த மஸ்டாக் ஷிப் பில்டிங் அப்படின்ற கம்பெனி வரும். ஏன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் ஜூன் மாதத்திலிருந்தே நஷ்டத்தில் தான் இருக்கான். அவனுடைய பழைய ஹை ரீச் பண்ணவே இல்லை. ஆனால் அதே சமயம் 200 days மூவிங் ஆவரேஜ் உடச்சி கீழேயும் போகல. ஸோ கடந்த 6 மாதமாக ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்த பங்கு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மசகான் டாக் ஷிப் பில்டர் அப்படின்ற கம்பெனி தான். ஈவன் தற்போதைய 200 days மூவிங் ஆவரேஜ் ஏரியாவிலிருந்து கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி ஒரு 3000 ரூபா வந்தால் கூட போதும். ஏகப்பட்ட பேர் லாக் ஆகி வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் வெளியே ஓடி வந்துடுவாங்க. அதை இந்த ஷேர் ஒரு சிறிய சந்தோஷத்தை கொடுக்குமா அல்லது உடனே கீழே இறங்குமா அப்படின்றது தெரியல. சந்தோஷத்தை கொடுத்துன்னா ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.